ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு இஷ்யூ vlogs. இந்த வீடியோல என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப ஃபேன்சியாலாம் இருக்காது, ரொம்ப அவசரமாலாம் ஒர்க் பார்க்க மாட்டேன். ரொம்ப பொறுமையா, பீஸ்ஃபுல்லா, ரிலாக்ஸ்டா அப்படிதான் என்னோட மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். காலையில 6 to 7 அதுக்குள்ள எந்திரிச்சிருவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6:30க்கு எந்திரிச்சிட்டேன். இப்போலாம் வெயில் பாத்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இன்னைக்கும் 7 மணிக்கெல்லாம் வந்துருச்சு. ஹேர் வாஷ் பண்ணி பாத்தீங்கன்னா 2-3 நாள் ஆகுது. சரி, ஓகே, இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு காலையில எந்திரிச்சோடனே தலை ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்க எங்க வீட்டு சைட் பாத்தீங்கன்னா நிறைய மரம் செடி இதெல்லாம் இருக்கனால காலையிலே குருவிங்க எல்லாம் வந்துடும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோம் அப்படின்னாலே பேர்ட்ஸோட சவுண்டா தான் இருக்கும் ஃபுல்லாவே. அதுவும் இல்லாம மொட்டை மாடியில தான் வீடே இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா குருவி, காக்கா, மைனா, கிளி இது எல்லாமே பார்க்கலாம். தலை ஃபுல்லா நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு பின்னி போட்டுக்கிட்டேன். ஒரு டைம்க்கே இவ்வளோ முடி கொட்டுது. நானும் வந்து முருங்கைக்கீரை சூப் போட்டு குடிக்கணும்னு தான் ட்ரை பண்றேன். ஒரு சில நாள் ஞாபகம் இருக்கு. ஸோ ஈவினிங்கே போய் முருங்கைக்கீரையை பறிச்சு சூப் போட்டு வச்சிருவேன் காலையில எழுந்திரிச்சோடனே குடிக்கிறதுக்கு. ஆனா ஒவ்வொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மறந்துடுது. அதனால போட்டு வைக்காதனால காலையில எழுந்திரிச்சோன்னா குடிக்க முடியல. அதுக்கப்புறம் நானும் அப்படியே விட்டுறது. இன்னைக்காவது கண்டிப்பா ஈவினிங் முருங்கைக்கீரை பொரிச்சு சூப் போட்டு வைக்கணும். நான் எப்பவுமே ப்ரஷ் பண்ணிட்டு தான் டீ, காஃபி எதுனாலும் குடிப்பேன். ப்ரஷ் பண்ணாம குடிக்கிற பழக்கம் இல்லை. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே பொறுமையா ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்து 1 month கிட்ட ஆக போகுது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக டேன் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஒருவேளை தண்ணி சேரலையா இல்லை மொட்டை மாடியிலேருந்து டேரெக்டாக வீட்டுக்குள்ளே வெயில் வரனாலையா எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஃபேஸுமே நல்லா டேன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். மாய்ஸ்சரைசர் தீந்தே 1 monthக்கு மேலே ஆகுது. இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தேன். ஆனால் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால மாய்ஸ்சரைசர் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பான்ஸ் மாய்ஸ்சரைசர், நல்லா இருக்கும், ஜெல் பேஸ்ல இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சன்ஸ்கிரீனே இப்போதான் ஒரு 2 days அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப டேன் ஆயிட்டேன். அதனால இருக்கிறதையாவது தக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 2 நாளாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு மேல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்ப மாய்ஸ்சரைசர் மட்டும் ஃபுல்லா அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 10 மணிக்கு தான் பால்கார் வருவாரு. எருமை பால் வாங்குவோம் பாப்பா இருக்கனால. நேத்து காலையில வாங்கின பால் மிச்சம் கொஞ்சம் இருக்கும். பாப்பா காலையில எந்திரிச்சா அவளுக்கு கொடுக்கறதுக்கு. அவளுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்கிற பால்ல நிறைய தண்ணி ஊத்தி டீ தூள் போட்டு ஏலக்காய் போட்டு அப்படியே அதவே டீயா நினைச்சு நான் குடிச்சிருவேன். கரெக்டா டீ போட்டுட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா பாப்பாவும் எந்திரிச்சு வந்துட்டா. சரி, ஓகே, நான் அவளுக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு நானும் சைட் பை சைட் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 1.5 வயசு குழந்தைய வச்சுட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு டீ எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு அவளுக்கும் பாலாத்தி கொடுத்துட்டனால என்னை கொஞ்சம் நிம்மதியா டீ குடிக்க விட்டுட்டா. இந்த 2 நாள் பாத்தீங்கன்னா அவளை கையிலேயே பிடிக்க முடியல. ஏன்னா அவளுக்கு சைக்கிள் வந்துருச்சு. ஸோ என்ன பார்த்தாலும் சைக்கிள்லயே உட்காந்துக்கிறது. அதை ஓட்ட தெரியுதோ இல்லையோ, ஆனா சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிட்டு அதை தள்ளிக்கிட்டே இருக்கிறது தான் அவளோட வேலையாவே போச்சு. என்னமோ நம்மளை தொல்லை பண்ணாம இருந்தா போதும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவேன். எப்பவுமே டீ குடிச்சிட்டே தான் வந்து பாத்தீங்கன்னா டைரி எழுதுவேன். ஆனா இன்னைக்கு டீ குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டீயை நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைரி எடுத்துட்டு வந்துட்டேன்.
ஒரு டைரியில வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைரியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கறத எழுதி வச்சுப்பேன். ஒண்ணு எனக்கு காலையில எந்திரிச்சோன்னு இதை எழுதி வச்சிடணும். அப்படி எழுதி வைக்கல அப்படின்னா அந்த டே ஃபுல்லா எனக்கு என்ன வேலை இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமையே அந்த நாள் ஓடிரும். இது மாதிரி நிறைய நாள் ஓடி இருக்கு. நான் டைரி எழுதி வைக்கிற அன்னைக்கு அதுல எல்லா டாஸ்க்கும் பண்ணிருவேனான்னு கேட்டா இல்ல. ஆனா அட்லீஸ்ட் அதுல பாதி டாஸ்காவது நான் பண்ணி முடிச்சிருப்பேன். ஆனா நான் என்னென்ன ஒர்க்லாம் பார்க்கணும் அப்படின்னு டைரியில நோட் பண்ணாத அன்னைக்கு நான் ஒரு ஒர்க் கூட பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நாள் ஓடிரும். நானும் ஃபோன் ஓடிட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக டைரி எழுதியே ஆகணும் அப்படின்ட்டு காலையில் எந்திரிச்சோடனே டைரி எழுத ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்னொரு டைரியில் வந்து என்னோட கஷ்டம் சந்தோஷம் அதெல்லாமே ஷேர் பண்ணி வைப்பேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்காது, அது எதுவுமே எழுதுறதில்ல. நான் எதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன லைஃப்பில் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைப்பேன். அந்த டைரியை ஸ்டார்ட் பண்ணி எழுதி முடிக்கவே அது ஒரு மாதிரி பாசிட்டிவாக அமைஞ்சிரும். அண்ட் அந்த டேவை இன்னுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு டு டூ லிஸ்ட் மட்டும்தான் போட்டு வச்சேன். இன்னொரு டைரி வந்து எழுதலை, அது அப்புறமா எழுதிக்கலாம் அப்படின்ட்டு டு டூ லிஸ்ட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளாக தக்காளி சட்னி, இதுக்கப்புறம் மாவு இருந்துச்சு, அதுலயே தோசை ஊத்தி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு என்னோட எடிட்டிங் ஒர்க், வாய்ஸ் ஓவர் ஒர்க், வீடியோ ஷூட் பண்றது இதெல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படிதான் என்னோட மார்னிங் வந்து மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இப்படிதான் என்னோட மார்னிங் போகும். நீங்க என்னெல்லாம் மார்னிங் எந்திரிச்சோன்னு பண்ணுவீங்க? உங்களுக்கு எந்த டாஸ்க்லாம் கஷ்டமா இருக்கும் அண்ட் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா போகுமா போகாதா இது எல்லாத்தையுமே எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.